ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேஷனில் என் சமையலறை பகுதி. இந்த வீடியோவில் நம்ம சத்தான திணை அரிசி சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். திணையரிசி சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு 1 கப்பு அளவுக்கு திணையரிசி எடுத்துக்கோங்க. இதே கப்புக்கு பாதி கப்பு அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போது இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவி நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். திணையரிசியை நல்லா கழுவணும், ஏன்னா அது கழுவ தண்ணி ஒரு டார்க்கு கலர்லேயே வரும். ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இந்த நேரத்தில் நம்ம சாம்பார் சாதத்துக்கு தேவையான சாம்பாரை ரெடி பண்ணலாம். இதுக்கு நான் ஒரு கத்திரிக்காய், ஒரு கேரட், 4 துண்டு பீன்ஸு, அதாவது 4 பீன்ஸு, 4 அவரைக்காய் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட முருங்கைக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு குட்டியாக 2 தக்காளி, இல்லாட்டினா பெருசாக ஒரு தக்காளி போதும். ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சாம்பாரை ரெடி பண்ணிக்கலாம். இதோட முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா அது ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இப்போ நம்ம எல்லா காய்கறியும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் நான் வத்தல், சீரகம், மஞ்சள் 3 சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட இது இல்லாட்டினா இதே ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிடலாம். இப்போ சாம்பார் கொதித்து ரெடி ஆகட்டும், காய் வேகட்டும். இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் குக்கரில் போட்டு வேக வைக்கலாம். குக்கரில் சேர்த்து இப்போ நம்ம இதுக்கு 1.5 கப் அளவு எடுத்துருக்கோம். அரிசியும் பருப்பும் சேர்த்து அதுக்கு 3 பங்கு தண்ணி வைக்கணும், அதாவது 4.5 கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சுட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் அரிசி பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி இதையும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் அடிக்க விடுங்க. அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் அடிக்கட்டும். இதே நேரத்தில் ரெண்டும் சேமாகவே வெந்துடும், அதாவது அரிசி வேகிற நேரத்திலேயே நமக்கு காயும் வெந்து வந்துடும். இந்த நேரத்தில் நம்ம ஒரு குட்டி கோழிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இது ஊறட்டும். இப்போது விசில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் 4 விசிலும் அடிக்கட்டும். ஓகே, இப்போ 4 விசில் அடிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட காய்கறியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்நேரம் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. முதல் கரைசல் மட்டும் ஊற்றுங்க போதும். புளி கரைசல் ஊற்றி ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, 1 நிமிஷம் கொதிச்சா போதுமானது. இப்போ நம்ம சாம்பார் சாதத்தை தாளிச்சிக்கலாம். இதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரும்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 காஞ்ச மிளகாய் வத்தல், அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நல்லா சேர்த்து தாளிச்சிட்டு இது லைட்டாக ஒரு வெங்காயம் ஒரு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரும்ல, அந்த நேரத்தில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ தான் நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன். அதுக்கு ஆயில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஒருவேளை ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சாம்பார் பொடி, அதாவது நீங்கள் கடையில் வாங்கின சாம்பார் பொடியாக இருக்கலாம், இல்லாட்டினா வீட்டில் திரிச்ச சாம்பார் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு குட்டி ஸ்பூன் அளவுக்கு நான் முதல்ல காமிச்சேன்ல, அதே ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டு, ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, பொடி கரிஞ்சிரும். உடனே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக சிம்மில் வச்சு
ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். இப்படி நம்ம லாஸ்ட்டு தாளிசத்தில் சேர்க்கும்போது சாம்பார் சாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த வாசமே நல்லா அருமையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம குக்கரில் கேஸ் எல்லாம் ரிலீஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கரெக்டான அளவுக்கு நல்லா குலைவாக வெந்திருக்கு. நான் ஆரம்பத்தில் அதனால தான் மசாலாவை கம்மியாக சேர்த்துருந்தேன். ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் மசாலா சேர்ப்போங்கிறதுக்காக. இப்போ நம்ம வேக வச்ச காய்கறியை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா இதில் சாம்பாரையும் சாதத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிசத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். தாளிசத்தையும் சேர்த்து நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ஒன்று போல் கிளறி விட்டுக்கோங்க. நம்மளோட டேஸ்டான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வாசம் நல்லா கமகமன்னு இருக்கும். ஏன்னா நம்ம தாளிசத்தில் சாம்பார் பொடி சேர்த்ததுனால சூப்பராக இருக்கும் வாசம். இது ஒரு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு லைட்டாக லாஸ்ட்டில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இப்போ குழந்தைங்கள்லாம் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க இந்த மாதிரி சத்தான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா அவங்களும் இப்போ இருந்தே அதை கற்றுக்கிடுவாங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்யிலேயே கூட சாம்பார் சாதத்தை தாளிக்கலாம். அது இன்னும் நல்லா ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க, இது ஒரு நிமிஷம் சிம்மில் கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. ரொம்ப அருமையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நான் இன்றைக்கி மல்லி துவையெல்லாம் அரைச்சிருக்கேன். இதுக்கு நீங்கள் அப்பளம் கூட வறுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.